மிஸ்டர் பிஆரின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லவ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஃபீலிங் வர்றதுக்கு நம்ம உடம்புல என்ன மாதிரியான கெமிக்கல் சுரக்குது அப்படிங்கிறத நம்ம சயின்ஸ் ஓரியன்டா பார்க்க போறோங்க. இந்த உலகத்துல ஒரு சில பொருளை சாப்பிட்டு பார்த்தா போதை வரும், ஒரு சில பொருளை முகர்ந்து பார்த்தா போதை வரும். ஆனா ஒரு 10 அடி தூரத்துல 20 அடி தூரத்துல இருக்கும் போதே ஆப்போசிட் சென்டர்ல யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு அற்புதமான விவரிக்க முடியாத ஒரு போதை வரும். அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய இயற்கை தரும் போதை, அதுதான் காதல் அப்படின்னு சொல்லி அந்தோனி வால்ஸ் அப்படிங்கிறவர் சொல்றாருங்க. அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதி மனிதர்கள் காலத்திலேயே ஒரு ஆணும் பெண்ணும் நெருக்கமா இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரியம் வர்றதுக்கும் அடுத்த குடும்ப வாழ்க்கை அதிகரிச்சு நீடிச்சு போறதுக்கும் இந்த காதல் தான் மையமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணத்திற்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உணவை தேடி வேட்டையாடி கொண்டு வர்றது ஒருத்தருக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. அப்போ ஒருத்தர் குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் இன்னொருத்தர் வேட்டையாடி உணவை தேடி கொண்டு வரதுக்கும் 2 பேருக்கும் இடையில அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரியம் அப்படிங்கிற ஒரு பிடிப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த பிடிப்பு வர்றதுக்காக இயற்கை தானாவே இந்த உடம்புக்குள்ள சுரக்கப்பட்ட ஒரு திரவம் தான், ஒரு கெமிக்கல் தான் காதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காதல் தான் இன்னைக்கு எல்லா காலகட்டத்திலுமே நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உதாரணத்திற்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர் மேல அட்ராக்ஷன் வர்றதுக்கு ஒரு ₹2 ஷாம்பு போட்டாவே வருது அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. அப்போ ₹2 ஷாம்பா இருக்கட்டும் இல்ல பென்ஸ் காரா இருக்கட்டும், எல்லாமே விளம்பரப்படுத்துறதுல காதல் அப்படிங்கிறது மையமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல கண்டுபிடிக்கிற அத்தனை கண்டுபிடிப்புகள், இல்ல நம்மளுடைய படிப்புகள், அப்டேட்டடு லைஃப் ஸ்டைல், சயின்ஸ் எல்லாமே எதை நோக்கி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் அப்படிங்கிறத வச்சு தான் மையமா நகருது. அப்ப இந்த காதலுக்கு என்ன மாதிரியான கெமிக்கல் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும், நோரோஃபின்ஃப்ரைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் தேவைப்படுறதா சொல்றாங்க. அதுல மிக முக்கியமா நம்ம முதல் வீடியோவிலே பார்த்த மாதிரி நம்ம உடம்புல ஏற்கனவே ஒரு கற்பனை பண்ணி ஒரு உருவத்தை வச்சிருப்போம். அந்த உருவத்தை பொதுவெளியில பார்க்கும் பொழுது அவருடைய பேக்ரவுண்ட் நம்ம எதுவுமே செக் பண்ணாம, உதாரணத்துக்கு அவர் பேர் என்ன, அவர் ஊர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட என்ன அசட் இருக்கு, கார் இருக்கா இல்லையா, இதை பத்தி எதுவுமே திங்க் பண்ணாம அவரை பார்த்த உடனே ஒரு 10 அடி 20 அடி தூரத்துல பார்த்த உடனேயே நம்ம உடம்புக்குள்ள ஒரு விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான, இன்னும் சொல்ல போனா கிக்கு தர்ற மாதிரி, ஒரு போதை தர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான கெமிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினைல் எதில் அமீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான். இந்த ஃபினைல் எதில் அமீன் அப்படிங்கிற கெமிக்கல் தான் காதலுக்கான மிக முக்கியமான கெமிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீங்க யாரோ ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி ஒரு வித்தியாசமான, ஒரு விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங், ஒரு ஹாப்பியா ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா உங்க உடம்புல ஃபினைல் எதிலமீன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபினைல் எதிலமீன் வரல அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு நட்பு ரீதியா தான் பார்ப்பீங்களே தவிர காதல் ரீதியா பார்க்க மாட்டீங்க. அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வரவே வராதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு மேல ஒரு காதல் வந்துருச்சு. அந்த காதலுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் விருப்பம் இருக்கும். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் போகணும்னு என்ன ஆகும் அப்படின்னா அந்த காதல் குறைய ஆரம்பிச்சிருது இல்லைங்களா. குறைய ஆரம்பிச்சு சண்டை வருது, பிரியம் அதிகமா குறைஞ்சு போய் பிரேக்கப் வரைக்கும் போயிடுறோம். இப்போ இந்த பிரேக்கப்லாம் போகாம ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா முதல் தடவை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 60 வயசு வரைக்கும் அன்பாகவும் அஃபெக்ஷனாகவும் பிரியமாகவும் காதலாகவும் ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு, ஏன் ஒரு சில பேருக்கு மட்டும் பிரேக்கப் நடக்குது, ஏன் ஒரு சில பேருக்கு மட்டும் காதல் நீடிச்சு ஒரு பல வருஷங்களுக்கும் அப்படியே இருக்கு, ஏன் ஒரு சில பேருக்கு உடனடியா ஒரு 2-3 மாசத்துலயே பிரேக்கப் நடக்குது, இதுக்கெல்லாம் வேற ஏதாவது கெமிக்கல் நம்ம உடம்புல சுரக்குதா அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.